guys, உங்க வீட்ல யாருக்காவது இது ஒரு பயனால வீடியோவா இருக்க போகுது. உங்க வீட்ல யாருக்காவது கை கால் எதுவும் பிரச்சனையா இருக்கா இல்ல நடக்க முடியலையா கழுத்து வலி மூட்டு வலி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் இப்போ வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க ஆட்டு குழம்பு சூப் சாப்பிடுங்க ஆட்டு சூப் சாப்பிடுங்க குழம்பு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெஜிடேரியன்ஸுக்கு இதுதான் மொடவாட்டுக்கால். இது வந்து கொல்லிமலையில நிறைய இடத்துல கிடைக்கக்கூடியது. என்னடா கால் ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குதுன்னு பாக்குறீங்களா? இது வந்து ஆட்டுக்கால் மாதிரியே டிசைன் இருக்கிறதுனால இது பேர் ஆட்டுக்கால் மொடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கொல்லிமலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மலைப்பகுதியில இருக்கிற இலைகள்லாம் வளரக்கூடிய ஒண்ணுதான் இது. இது வந்து எல்லா பகுதியிலையுமே இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொல்லிமலையில நிறைய விளையறதுனால இந்த இந்த ஆட்டுக்கால் இந்த மொடவாட்டுக்காலை வச்சுதான் சூப் செய்ய போறோம். வாங்க செஞ்சிடலாமா? ஸோ இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து புதினா, மல்லி, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு நான் ஜிஞ்சர் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து பூண்டு, அப்புறம் வந்து இது வந்து 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு குட்டி பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் வந்து சீரகம், இது வந்து ஒரு 3 ஸ்பூன் இருக்கும், 1.5 ஸ்பூன் இருக்கும், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், அப்புறம் நம்ம மொடவாட்டுக்கால். முதல்ல மொடவாட்டுக்கால் யூஸ் பண்ணுறதுக்கு சீவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். நான் சீவரதை வந்து வீடியோவில் காமிக்கல, ஏன்னா வந்து அது ரொம்ப நேரம் சீவணும். இது சீவரது எப்படின்னு காமிச்சிடலாம். எங்கள் அம்மா தான் சீவ போகிறாங்க. வாங்க எங்கள் அம்மா சீவரதை காமிக்கலாம். இப்போ எங்கள் அம்மா சீவி காமிக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்களுமே சீவணும். இதை நல்லா சீவிட்டு நம்ம மிக்சியில் அரைக்கிற வேண்டிய ப்ராசஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து இதை முழுசாக நான் சீவி முடித்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ், சீவி முடித்த பிறகு காமிக்கலாம். ஸோ கைஸ், ஒரு 5 கோடி வருடம் கழிச்சு ஃபைனலாக வந்து இதை கழுவியாச்சு. 5 கோடி வருடம் ஆச்சு இதை கழுவுறது. இதை வந்து அரைக்கிறதுக்குன்றேன், கட் பண்ணுறதுக்கு. ஆடு ஆக்சுவலி கைஸ், இது உண்மையிலே பார்க்குறீங்கன்னா உண்மையான ஆடோட காலை தொட்டவங்களுக்கு தான் தெரியும். உண்மையான ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குது. அதனாலேயே அதுக்கு வந்து ஆட்டுக்கால் சூப் அப்படின்னு வச்சுருக்காங்க. முடவாட்டுக்கால். இப்போ வந்து நம்ம முடவாட்டுக்காலை உள்ளே போட்டாச்சு. இப்போ மல்லித்தலை உள்ளே போட்டலாம். இப்போ இங்கே வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டையுமே அரைச்சிட தான் போகிறோம். கொஞ்சம் இப்போ வாங்க அரைச்சிடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் தான் என்ன போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் இருக்குது. இதையும் சேர்ந்து அரைச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் தான் அரைச்சிருக்கு, இன்னும் நல்லா அரைக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நம்ம பூண்டையும் சேர்த்து போட்டுக்கோம்.